Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு வந்து அகெயின் ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரிலேயே ரொம்ப அழகான ஒரு குர்த்திஸோட நெக் டிசைனை வந்து நம்மளே வீட்டில் இருந்த மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் தான். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ்ன்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். அதோட காஸ்ட் வந்து அதிகபட்சம் 5 to 10 rupees தான் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர்ஸில் ஈச் 2 spools 2 spools நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுற நீடில், அதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது சுகர் பீட்ஸ். ஸோ சுகர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ஆரி மெட்டீரியல்ஸ்ல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான சுகர் பீட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சென்டர் பார்ட்ல வந்து நம்ம மிரர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நம்ம கிளாஸஸ்ல வந்து மிரரா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது மைக்கா, இது பிளாஸ்டிக்ல இருக்கும், வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இதை வந்து நார்மலா க்ளூ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பேசிக்கா வீட்லயே இருக்கும், எல்லாத்தையும் மேக்ஸிமம் அவைலபிளா இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு ரொம்ப கிராண்டான ஒரு குர்த்திஸோட நெக் பார்ட் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மிரரை சுற்றி உள்ள ஒர்க்கு நம்ம பார்த்துக்கலாம். அந்த மிரர் சுற்றி நம்ம வந்து நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் தான் போட போகிறோம். ஸோ நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடணுன்றது உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து எடுத்துட்டு ஊசிக்கடியில் நூல். இந்த செயின் வந்து பெருசாக கூட இருக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடணுன்றதை நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது ஒரு கைண்ட் ஆஃப் எம்ப்ராய்டரி தான். மிரர் ஒர்க்குன்றதே ஒரு பெரிய மெத்தட் தான். ஸோ அதை வந்து நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நம்ம எப்படி பண்ணலான்றதை பாருங்க. ஸ்டார்ட் பண்ண இடத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். ஒரு வருஷம் செயின் மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா செயின், அதுக்குள்ள நம்ம வந்து குத்தி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டு பேக் சைடில் திருப்பி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மிரரை சுற்றி லவங்கம் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். கீழே இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பிச்சுட்டு ஒரு தடவை சுற்றி குத்திக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரே ஈவனாக வர்றது மாதிரி மட்டும் போட்டுக்கலாம். இது வந்து இது சுற்றி வர்ற ரிங் வந்து இவ்வளோதான் கவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக ஒரே டிஸ்டன்ஸில் எவ்வளோ கேப்பில் வேணுமோ அவ்வளோ கேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். இது காட்டன் த்ரெட் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு. அவுட்டர் சர்க்கிள் மட்டும் ஒரே ஹைட்ல வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விரலால நீங்க பிடிச்சிட்டு போடும்போது நல்லா கான்ஃபிடென்ட்டா ஃபாஸ்டா உங்களால போட முடியும். அந்த ரிங் பார்ட்டை மட்டும் ஒரு விரலால பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஸோ அடுத்து வந்து நம்ம லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பார்ட்டும் இதே மெத்தடில் நம்ம வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீஃப் பார்ட்டையும் நம்ம அதே ஸ்டிச்சஸால நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்க லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதே ஸ்டிச்சஸ் தான். இந்த ரிங் வந்து பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. இது நான் சொல்கிற மாதிரி காட்டன் த்ரெட்ன்றதுனால பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் சில்க் த்ரெட்லையும் போடலாம், பட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். அந்த த்ரெட்டை வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த போல் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 லீவ்ஸில் ஒரு லீஃப் மட்டும் நம்ம க்ரீன் கலர் கொடுத்துட்டு ரிமைனிங் 2 பெட்டல்ஸ் வந்து பிங்க் கலரில் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ க்ரீன் பார்ட் முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 2 பெட்டல்ஸையும் அதே மெத்தடில் பிங்க் கலரில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக
ரொம்ப குயிக்காக நம்மளால் ஒரு டிசைனை வந்து இந்த மெத்தடில் போடும்போது உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இதே மாதிரி நம்ம இன்னொரு பெட்டலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையும் நம்ம நார்மலான பேர்ல் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து பேர்ல் ஸ்டிச்சால் கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து பீட் போட போகிறோம். ஸோ பீட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜர்தோசி ஊசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கோர்த்துட்டு அந்த டிசைன் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த டிசைன் அளவுக்கே வச்சுட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் குத்திக்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான ஷூயிங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறோம். எப்பயும் நான் சொல்கிற மாதிரி ஒன்று பீடோட கலருக்கு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஃபேப்ரிக்கோட கலருக்கு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மேலே வந்து இந்த மாதிரி ஒரு டைட் நாட் மட்டும் போட்டுக்கிறோம். திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடல, நம்ம ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதுக்கு பக்கத்துலேயே எடுத்துகிட்டு அகெயின் பீட் லோட் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் நம்ம இந்த ஃபுல் லைனும் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் மேலே ஒரு நாட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பீட்ஸ் கோர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2-3 பீட்ஸ் தள்ளி தள்ளி நம்ம ஒரு நாட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆரி ஒர்க் போட தெரியும் அப்படின்னு சொன்னால் ஆரி ஒர்க்கில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக போடலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆரி ஒர்க்கு போடவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஹேண்ட்லேயே எப்படி பீடு வந்து போட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் நிறைய நம்ம வந்து கற்றுருக்கோம். லைக் மிரர் ஒர்க் எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து லவங்கம் ஸ்டிச்சஸ் வந்து ஒரு ஃப்ளார்ஸில் எப்படி போடுறது, அதை லீஃபில் எப்படி போடுறது, அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி, அப்புறம் வந்து பீட் ஒர்க்கு, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் கற்றுருக்கோம். ஸோ இது போல் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிலேயே பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னும் ஹைலைட் பண்ணணும்னா எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் பீடு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல்லையே நீங்கள் மிரர் ஒர்க் எப்படி பண்ணுறது, லவங்கம் ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறது, பீட் ஒர்க் எப்படி பண்ணுறது, பேர்ல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஸ்டிச்சஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Thanks for watching. Keep on watching. Thank you.